நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியா ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 883வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு காலையில் தான் இந்த டாப்பிக்கை உதயமாச்சு எனக்கு. அம்பத்தூர் இஸ் நியர்பை பிளேஸு. எங்கள் காலத்துலேருந்து ஒரு 3 or 4 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும். அந்த காலத்தில் இப்போ எனக்கு 74 வயசு. எனக்கு 70 years பேக்கு இங்கே பெரிய கோகிலான்னு இருந்த அத்தியம் பேர் கிருஷ்ணமூர்த்தியின் பேர். அவள் வந்து திருவண்ணாமலை வாக்கப்பட்டா. அவள் வந்து அத்தியம் பேர் வந்து ரயில்வேயில் இருந்ததுனால அவள் ஜாக வந்து அம்பத்தூரில் இருந்தது. அம்பத்தூரில் வெங்கடாபுரம்ன்ற மாதிரி எழுது நிறைய விநாயகபுரம் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து மகா கணேசான்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் 2ஆம் கிளாஸ். நான் அந்த ஒரு வருஷம் அது அப்பயே இந்த எங்கள் அம்மாவுக்கு தலையெல்லாம் நினச்சிருக்கோம். அப்போ வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி பேப்பரில் வந்து நோட்டீஸ் கொடுத்துருவான், உலகம் அழிய போகிறது, இயேசு வரப்போகிறார், அதனால் நீங்கள்லாம் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸை மாறுங்க மாதிரி. அந்த காலத்துலேயே நான் சொல்கிறது 70 years பேக் இந்த பிட் நோட்டீஸ் கொடுப்பான். இப்போ எங்கள் அக்காவோட அழுவு எங்கள் அக்கா கல்யாணத்தும் போது எனக்கு எங்கள் அம்மாவோட வயிற்றில் இருந்தேன். நான் 9 மாதம் குழந்த. ஸோ அப்போ நான் எங்கள் அக்காட சொல்லுவேன், அம்மாவுக்கு தலையெல்லாம் நினச்சி போச்சு கோயில, என்னை கொண்டு விட்டுரு, எங்கள் அம்மா பார்க்கணும் எனக்கு. எங்கள் அம்மா வந்து வெங்கனூர்ன்ற ஊர் ஆந்திர பிரதேஷில். எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் அதனால் அந்த ஊரில் ஜாக மிச்ச பசங்கள்லாம் இருந்தேன். நான் ஆம்பளை பையனாகனாலும் தெலுங்கு வரல எனக்கு. தாக்கு தேவசே தேக்தா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அந்த இடமே பிடிக்கல. இந்த அதான் ஆந்திராவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் ரொம்ப மோசம், எஜுகேஷன் மோசம். ஸ்டேஷன் மாஸ்டர் வீடு எங்கே இருக்கும், ஊர் எங்கேயோ இருக்கும். ஸோ என்னை தோளில் தூக்கின்னு போவான் ஸ்கூலுக்கு. அந்த காலத்தில் நான் சொல்கிறது இதெல்லாம் 70 years முன்னாடி நடந்த கதை. ஸோ அப்போ அம்பத்தூரில் வந்து படித்தேன் நான். அப்போ வந்து தான் டிஏ சைக்கிள்ஸ் ஆரம்பித்து 1,00,000 சைக்கிள் நான் பண்ணா போல இருக்கு டோட்டலாக பண்ணி. இந்த துத்பேடா which was given to all the students of the school. ஒரு ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களுக்கெல்லாம். அப்போ தான் தூத்பேடான்னு பார்த்தேன் நான் கண்ணில். இந்த வெள்ளையில் ரவுண்டாக இருக்கும், ஒரு பூவாட்டம் போட்டிருக்கோம் அதில். ஸோ அதெல்லாம் பழைய கால நினைவுகள். டெல்ல ஃபேக்ட்ரி, டிஏ சைக்கிள்ஸ், இதுதான் வந்து அந்த காலத்தில். அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியல்லாம் நிறையா வந்தது. லேட்டரான் ஆஃப்டர் 70s தான் வந்து டிவிஎஸ் கம்பெனிலாம் வந்தது இந்த பக்கத்தில். பாடி அந்த காலத்தில் ப்ராவர்பே என்னென்னா, பாடி கொரட்டூர் பாழா போனால் அம்பத்தூர் சொல்லுவாள். உண்மையாகவே. ஆனால் அம்பத்தூர் நல்ல பிளேஸ் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நல்ல இதில் இப்போ தான் குறையே ஜேன்னு இருக்குது மெயின் ரோடெலாம். அப்போல்லாம் வந்து செம்மண் பூமி, அந்த தங்க அரடின்னு ஒரு பூ பூக்கும், நல்ல கம்மன்னு வாசனை இருக்கும். தெருவில் நடந்து போதே டெஃபினட்டாக 2 பக்கமும் வீடுகளாக இருந்தாலும் இந்த தங்க அரடி பூ நிறைய பூக்கும். ஸோ திஸ் வாஸ் மை இயர்லி ரிமெம்பரன்ஸ். அது இப்போ டாபிக் ஆஃப் த டே வந்து ஏன் அம்பத்தூர் வந்தது. ஒவ்வொருத்தரும் இந்த அரவிந்த் சுப்பிரமணியம் அவரை பார்த்து இஷ்டம் போல் சொல்கிறார். அவர் கோயம்புத்தூர்காரர். அம்பத்தூர் சக்தி பீடங்களா, சக்தி பீடத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அம்பத்தூருக்கு வந்து சக்தி பீட சம்மந்தம் கிடையாது. புழல் கோட்டத்து சுழல் வட்டத்துன்னு ஒரு இது இருக்குது. புழல் கோட்டம் தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து 51ஆம் ஊர். அதான் பல கிராமங்கள் உள்ளடக்கியது. அதாவது நுளம்பூர், இளம்பூர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஆவடி இதெல்லாம் வந்து ஒன்றடக்கியதில் 51ஆவது ஊர் அம்பத்தூர். இன்னமும் அம்பத்தூர்னு வந்து 51ஆவது பிளேஸாக வந்தது. அது இவாளுக்கு ரொம்ப வசதியாகிடுது கதை சொல்கிறவாளுக்கு. இதுதான் சக்தி பீடம் தோன்றியது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு வைஷ்ணவி கோவிலில் 70sலாம் வந்தது. ரொம்ப இது சொல்ல முடியாது, நூற்றுக்கணக்கான வருஷம் இல்லைன்னா. ஸோ அது நான் பரசாதி இங்கே தான் இருந்திருக்காரு, இதில் மயிலாப்பூரில் தான் இருந்திருக்காரு அவர். ஸோ அப்புறமா பாலி பண்ணையை வாங்கி ஆவடியில் வைஷ்ணவி கோவில் கட்டினார். அவர் வைஷ்ணவ தேவி போயிட்டு வந்ததுனால வைஷ்ணவி கோவில் கட்டினார் அவர். ஸோ வைஷ்ணவி ஷ்ரைன்ஸ் வெரி குட் ஷ்ரைன். கட்டாயம் நம்ம பார்க்க ஒவ்வொருத்தரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடம் அது. இந்த வைஷ்ணவி ஷ்ரைன் பார்த்தாலே ரொம்ப அழகு. அது
அம்பாள் சந்தன காப்பில் மேலே பாருங்க அந்த இதுவோட இருக்கும், சங்கு சக்கரத்தோட அம்பாள் அலங்காரத்தில் இருக்கும். நவராத்திரி 9 நாள் 10 நாளும் விதவிதமான அலங்காரங்களை பண்ணுவாள். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் க்யூவில் நிற்பா. அந்த பெரிய எஸ்டேட் மாதிரி இருக்கும். அது நிறைய மேன்க்ரூவ்ஸ்லாம் இருக்கும். நான் நிறைய 100 தடவைக்கு மேலே போயிருப்பேன் வைஷ்ணவி கோவிலுக்கு. இது வந்து ஆவடி டு அம்பத்தூர் போகிற அந்த டேர்னிங்கில் வருது. ஒன்ஸ் அப்பான் டைம் எவ்ரிதிங் வாஸ் கம்மிங் அண்டர் அம்பத்தூர். அகெயின் ரிப்பீட், தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்துன்னு வருது. ஸோ அதில் வந்து வரக்கூடிய 51ஆம் ஊர் இது அம்பத்தூர். அதுதான் இதுதான் வந்து சரித்திர குறிப்புகளே இருக்குது. சங்ககாலத்துலேருந்தே இருக்குது. இந்த புழல்கோட்டத்து தொண்டை மண்டலத்து புழல்கோட்டத்துன்றது சொல்கிறது சங்ககாலத்திலேயே அந்த பாடல்லாம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவள் வந்து சும்மா அவாவாளுக்கு என்னென்ன தோதுவா வருதோ அது எடுத்துக்கூடாது, தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா பெரிய வைஷ்ணவி கோவில் எஸ்டாப்ளிஷ்டு 1960ஸ்க்கு அப்புறமா தான் வந்து வைஷ்ணவி கோவில். சரி, அப்போ வந்து இது எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒன்று வருது. எந்த கோவில் வச்சுக்கலான்னு. மாசுராமணீஸ்வரர் கோவில், அது 2000 வருஷம் கோவில். கொடியடை அம்மன் லதா மத்தியாம்பிகைன்னு பேர். அம்பாளுடைய இடுப்பு வந்து கொடி மாதிரி இருக்கான். லதா மத்தியாம்பிகை, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியில் வந்து இது ஒரு சக்தி. ஒன்று வந்து எது திருவடை அம்மன் இருக்கும். அது வந்து அட்டென்ஷன் போஸ்டரில் இருக்காமல் இருக்கும். மேலூர் பக்கத்தில் இருக்குது. இங்கே அந்த வீட்டு மீஞ்சூர் ரொம்ப பழமையான ஸ்தலம். அது பல ஆயிரம் வருஷத்துக்கு பிற்பட்டது. இது வந்து இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தியெல்லாம் வந்திருக்கான். அவன் முல்லக்கொடியில் அவனோட இது குதிரையோட சிக்கிக்க அவன் இறங்கி அது வெட்டி போடுறான். அப்போ ரத்தம் வருது. அப்போ உள்ள லிங்கம் இருக்குது, அதை பரிசை பண்ணுறான்னு வருது தொண்டைமான். அடுத்ததாக வடிவுடை அம்மன் திருவொற்றியூர். ஸோ காலையில் வந்து திருவடி மேலூர் பார்க்கணும். அடுத்து வந்து மத்தியானம் வடிவுடை அதை பார்க்கணும். சாயந்தரம் வந்து திருமுல்லை வாயிலில் வந்து லதா மத்தியாம்பிகை என்று சொல்லக்கூடிய இந்த கொடியடை அம்மனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சேர்ந்த நாளில் பஸ்ஸஸில் நிறையா வரும். இந்த மாதிரி பண்ணுவாள். ஸோ இது அப்படியோட இருக்கணும். இப்போ இந்த அம்பாளான்னு கேட்டால் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த சில குறிப்புகளில் வந்து 51ஆம் சக்தி பீடம், சக்தி பீடம்ன்ற மாதிரி ரெஃபரன்ஸ் எங்கேயுமே கிடையாது. பட் 51ன்றது ஒரு கணக்கில் வந்து முடிஞ்சுது. அந்த 51 கிராமங்கள் இறக்கும்போது 59வது கிராமமாக இது வருது, 51st பிளேஸ். அப்போ எது வந்து ரொம்ப புராதனமாகுதுன்னா, சிவன் கோவில் கட்டுறது அந்த பீரியட்லேயே வந்து பச்சையம்மன் ஒன்று இருக்குது. திருமுல்லை வாயில் இந்த அம்பத்தூர் டு ஆவடி போகிற ரோட்டில் ரைட் சைடில் திருமுல்லை வாயில் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. உள்ளே போகும்போது முதல்ல பச்சையம்மன் வந்துடும். பச்சை வாழி அம்மன் பேர். அந்த பச்சையம்மன் வந்து தோன்றிய இடம் வந்து காஞ்சிபுரத்தை தாண்டி வந்தவாசியெல்லாம் போகும்போது அது வந்து வாழைப்பந்தல்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் காமாட்சி அம்மன் வந்து பூஜை பண்ணதா ஐதீகம். ஸோ அங்கே ஒரு கால பூஜை பண்ணுற அம்பாள். ஸோ வாழை மரத்தை இலையை வச்சு பந்தல் அமைச்சு தர்றார் முருகப்பெருமான் அம்மாவுக்கு. அப்போ வந்து தண்ணி வேணும்னு கேட்குறா. அப்போ அம்பு போட்டு இந்த மலைகள் மேலே அம்பு போடுறார். அங்கேயே அருவி வருது. அதில் பல மகிழ்ச்சிக்கெல்லாம் செத்து போயிடுறா. அதில் அந்த அம்பு இது பண்ணி அது சேயாறு முருகர் வந்து சேய் பார்வதிக்கு, அது காமாட்சிக்கு. ஸோ சேயினா குழந்தை. சரி, குழந்தையால் உருவாக்கப்பட்ட ஒரு 6 நாள் தான் செய்யாறுன்னு பேர், இந்த 6 பேர். ஸோ அந்த இது பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் பச்சையம்மன்றது என்னங்க, இந்த அம்பாளை பேஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. இந்த அம்பத்தூரில் இருக்கிற திருமலை வாயிலில் பச்சையம்மன் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட். பிகாஸ் எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிலை செஞ்சு தெரியல எனக்கு. நான் எங்கள் அக்காலாம் அந்த ஆழ்த்த அழிச்சும் நடத்தி அழிச்சும் போவோம் அம்பத்தூரில் திருமலை வாயிலுக்கு. அப்போ பஸ் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, ரொம்ப ரேர். பல மணி நேரம் காத்துட்ருக்கணும். ஸோ அந்த அம்பாளுக்கே பச்சை கலர் பெயிண்ட் தான் சுதை உள்ளே இருக்கிறது. அவள் காலடியில் 3 சக்தி உட்கார்ந்துட்டுருக்கோம். பச்சைவாழி அம்மன், பச்சையம்மனோட காலடியில் 3 அம்பாள்கள் இருக்கும். இவ தான் பச்சையம்மன். திஸ் ஓல்டஸ்ட் அம்மன் கோவில் எடுத்தா இவ தான் ஓல்டஸ்ட். கீழே பாருங்க, 3 பேர் தலையில நாகத்தோட 3 அம்பாள் உட்காந்துட்டுருக்கா. ரொம்ப பிரம்மாண்டமாகிடுச்சு. இதுக்கு
தில்லானா மோகனம் படத்தில் பத்மினியை கடத்திட்டு போகிறதுக்கு இந்த நாகலிங்கம் ஒரு கேரக்டர் வரும். ஸோ இங்கே தான் சண்டையெல்லாம் நடக்கும். இங்கே இந்த பச்சையம்மன் கோவில் உள்ள இந்த சப்தமுனீஸ்வரர்கள் இருப்பாள். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த கலாட்டாவில் சண்டை போடுற மாதிரி இருக்குது இந்த காட்சிகள். இப்போ ரொம்ப அழகாக பண்ணிச்சிருக்கா. கோவிலே ரொம்ப பிரம்மாண்டம், என்டோமெண்ட் கீழே வந்துட்டு ரொம்ப அழகாகவும் இருக்குது கோவில். இப்போ வந்து இது சொல்லவே முடியாது, என்னது இப்படியா இருக்கும் அது மாதிரி கோவிலுண்டு. அந்த காலத்தை நான் பார்த்ததுக்கும் ஒரு 65-70 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கோவிலுக்கும் இப்போ நிறைய என்ன மாறுதல், ஃபண்டாஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்ம அறநிலையத்துறை இதை பார்த்தாலும் குறை சொல்லிட்டே கூடாது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. பண்ணதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ இந்த வரைக்கும் குறையே சொல்லி தான் மனுஷனுக்கு என்ன சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு போகிறோம், எப்படி இது சாப்பிட்னா எல்லாம் நல்லா இருந்தது, அந்த குறையே சொல்லுவா. குறையே சொல்கிற இது வந்து ரொம்ப தப்பு. நிறைய பாராட்டணும். இதை சொல்லும்போது இந்த 51 நம்ம இது ஏன் டாபிக் இருந்ததுன்னா, வைஷ்ணவி மசூதன் ஒருத்தி இருக்கா அமெரிக்காவில் சிஷ்யா. அவள் வந்து அரவிந்த் சுப்பிரமணியம் அமைச்சிருந்தா எனக்கு. இந்த மாதிரி சொல்கிறாமாம்மா, ராஜராஜ கோவிலில் அதெல்லாம் கிடையாது இல்லையம்மா, இன்னி வரைக்கும் கிடையாது அதெல்லாம். அங்கே என்னென்ன பழைய கோவில் எடுத்தால் பச்சையம்மன் கோவில், வைஷ்ணவி கோவிலுக்கு ஆகிடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. 50 வருஷம் மேலே பாருங்களேன். 1970s கூட அது 30 வருஷம், இது ஒரு 25 வருஷம், 55 வருஷம் 60 வருஷம் ஆகிடுது வைஷ்ணவி கோவில். ஸோ அது நான் பார்சாதியால் எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் அது. ஆனால் வைஷ்ணவி கோவிலில் வைஷ்ணவி பேர் இருந்தாலும் அம்பாளுக்கு கையில் நீலோத்பலமும் அஷ்டமாலையும் வச்சுட்டுருப்போம். அந்த சிலையை இவன் வைஷ்ணவி வச்ச. வைஷ்ணவின்ற இந்த இது எப்படி இருக்கணும்னா சங்கு சக்கரத்தோடு இருக்கணும் தான் சொல்லியிருக்கு. வரபயம் சங்கு சக்கரமோட இருந்தால் தான் தட் இஸ் கால் வைஷ்ணவி. வைஷ்ணவி தமிழாக்க என்ன, நாராயணி, நாராயணனோட தங்க நாராயணி, அதான் வைஷ்ணவி. ஸோ இப்போ அலங்காரம் பண்ணும்போது இப்படி பண்ணிடுறா இப்போல்லாம். இப்போ இந்த 51ன்றது தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்துன்னு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்ஸால் இது 51ஆம் பகுதின்னு வருது. அதுதான் உண்மையான சமாச்சாரம். அதுதான் நிறைய கோவில்கள் 51 இப்போ வந்து கருமாரியம்மன் கோவில் இருக்குது, இந்த கோவில் இருக்குது, துர்காத்தாமன் கோவில் கூட இருக்குது, முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நிறையா இருக்குது. புவனேஸ்வரி ஆசிரமம் கூட வச்சுருக்கேன். பட் அங்கே இது கருங்கல் சிலை கிடையாது, ஒன்லி வந்து மெட்டல் விக்கிரகம். புவனேஸ்வரி ஆசிரமெல்லாம் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே தான் வந்தது, முன்னாடிலாம் கிடையாது அதெல்லாம். அதுக்கு எழுத்துற மாதிரி இருக்குது ஒரு கோவில், கள்ளிக்குப்பத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பழமையானது. அதே மாதிரி மௌனசுவாமி மடம் இருக்குது. அவர் புவனேஸ்வரி உபாசகர், மௌனமாகவே இருந்தார். எங்கள் அக்காத்தோட பேக் சைடு வீடு ஆக்சுவலாக அது. நான் போயிருக்காங்க, நவராத்திரிலாம் சாப்பிட்ருக்கோம் நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது. ஸோ அங்கேயே வந்து பஞ்சலோக விக்கிரகம் தான், ஒரு 6 to 8 inches கூட தான் இருக்கும். அது கருங்கல் மேரியெல்லாம் கிடையாது அங்கே. அப்புறமா வந்து இந்த நாடா சமூகத்தினர் வந்து கள்ளிக்குப்பத்தில் பக்கத்தில் வந்து பத்திரகாளி கொற்றவையை சொல்லி கோவில் கட்டிருக்கா. நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறா, நல்ல ஆர்ச்செல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது கோவில். நான் போயிருக்கேன் 2-3 தடவை அது. ஸோ அது மாதிரி 51 சுற்றி நிறைய கோவில்கள் இருந்தாலும், பட் வாட் இஸ் ரெஃபர்ட் இந்த சங்ககால பாடலில் சொல்கிறதெல்லாம் வந்து தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து வரக்கூடிய இடம் தான் அது வச்சுருக்கு. ஸோ எந்த சக்தி பீடமெல்லாம் அங்கெல்லாம் வந்து இல்லாததெல்லாம் இருக்கா மாதிரி பொய் சொல்லக்கூடாது நம்ம. இப்போ வந்து நல்ல நிறைய கோவில்கள் ஏற்பட்டுருது. இப்போ ராஜராஜேஸ்வரி கோவில்னு மணிமந்திர ஜோதிட நிலையம் இப்போ சிவன் கோவில் பின்பக்கத்தில் இருக்குது. சாமியார் அம்மா ஒரு அம்மா இருந்தால் நல்ல பெரிய தீர்க்கதரிசி. இப்போ இல்லை அவள். இங்கே குமர நகரில் சுந்தரம் ஒரு ஜோசி இருந்தார். அவள் அக்கா சாமியார் அம்மா கல்யாணமே படிக்கல. அவள் அம்மாவும் பெரிய தபஸ்வி, நாகர்கோவில் பிள்ளைமாரவ. அப்படியே ஆளை பார்த்தா அப்படியே சொல்லுவாள். எனக்கு வந்து ஒரு அப்போ இப்போ சின்ன பொண்ணுக்கு 10 வயசு, இப்போ வந்து 35, 36, 37 வயசு ஆகிடுது. அப்போ 10 வயசு இருக்கும்போது நான் போயிருக்கும்போது நமஸ்காரம் பண்ணலாம். உன் பேர் என்னப்பா, ராஜாவான்னு கேட்டேன். இது எப்படி மாச்சாள்றான்னு கேட்டேன். உனக்கு 2 பொண்ணு தானே அப்படின்னா, உன்னை பிற்காலத்தில் ஒரு 2ஆவது பொண்ணு தான் கவனிச்சுப்போ அப்படின்னா. எப்படி சொன்னாலும் தெரியல. இந்த மாதிரி பேர் வேறு சொன்னான்.
ரெண்டாவது பொண்ணு பேர் சௌமியா தானே அப்படின்னு. அந்த மாதிரி பெரிய தபஸ்வியை வாழலாம், பெரிய ஓலைச்சோடியெலாம் வச்சுருப்பேன். நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே சொல்லியிருந்தா அருள்வாக்கெல்லாம். அவள் வந்து அவளுடைய அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அந்த மணிமந்திர ஜோதியுடைய உள்ள ராஜராஜேஷ்காவ் ஒரு கோவில் கட்டியிருக்கா. அவள் ஆல்ரெடி இப்போ இல்லை, நான் சொன்னது இதெல்லாம் 10-15 வருஷம் ஆகிடுது, 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பேரை வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது. ஒருத்தர் போட்டிருக்காரு காத்தல் கூகுளில் பார்த்தா, இது வந்து 108 சக்தி பீடத்தில் ஒன்று. என்னதான் சொல்கிறதுன்னு கிடையாது. அதான் சக்தி பீடங்கள் எடுத்து ஒரிஜினல் சக்தி பீடங்கள் புராணத்தை சொல்கிறதால 18 தான் சொல்லியிருக்கு, அடுத்து 51 சொல்லியிருக்கு. இந்த 51 சக்தி பீடங்களில் வந்து காஞ்சிபுரம் மட்டும்தான். இது வந்து ஈங்கோய் மலைன்னு இருக்குது, அங்கே சாயா பீடம்னு சொல்லியிருக்கு, அவ்வளோதான். மதுரை மீனாட்சியெல்லாம் அது 51 வராது. மயிலாடுதுறை ராகவனா சொல்லலாம், எல்லா கதையும் சொல்லிட்டு அதுதான் திருத்தாப்புரம் மேய்ச்சி எதான் காமாட்சி எதான் மீனாட்சி சொல்லிட்டு, அந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த இதில் சொல்லும்போது 51 சக்தி பீடங்களில் ஆந்திர பிரதேஷில் பிரம்மராம்பிகை சொல்லியிருக்கு. இது வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், இது ஆதி காமாட்சியாக சொல்லியிருக்கு. இப்போ இருக்க காமாட்சி இல்லை, ஆதி காமாட்சி தான் ஒட்டியான பீடம்னு சொல்லியிருக்கு. இதை நான் சொல்ல மகாபெரிவாளை சொல்லியிருக்கேன். ஒட்டியான பீடம்னா அம்பாவுடைய இடுப்பு எலும்பு விழுந்த இடம். ஸோ காஞ்சிபுரத்திலே அப்படி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் இமேஜின். ஸோ இப்படி சொல்லும்போது இதில் வாட் அதர்ஸ் சே அதிகம் பார்க்கணும். நம்ம இதில் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறா பாருங்கன்னு. 51 மௌனசாமி மடத்தில் உள்ள சிவலிங்கம் 52 என்றும், திருமலை வாயில் மாசிலாமணீஸ்வரி 53 என்றும் கொண்டால் பின்கோட் 53 என்று இட்ஸ் பிகாஸ் ஓகே ஒரு சுப்பிரமணிய கோபாலகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. அப்படியே மௌனசாமி மடம்லாம் ஒரு 100 வருஷம் கூட கிடையாது. ஸோ அந்த லிங்கம் வந்து 51 லிங்கத்தை வச்சு கிடையாதுல்ல, இது அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வச்சு தான் சொல்கிறான் 51ன்றது. அது ஒன்றுத்தர் சொல்கிறாரு. ராமாயண காலத்தில் போர் நடந்த போது அம்புகள் தீர்ந்ததால் அம்பு அற்ற ஊர் 51 போட்டிருக்கான். என் மருமா சொன்னான் எனக்கு, அதால் அன்பு அற்ற ஊர், அன்பே இல்லை அப்படின்னு. பெரம்பூர் சொல்லுவா, பேர் அன்பூர் மகாபரிவாளை சொல்லியிருக்கா. பெரம்பூருக்கு எப்படின்னா இந்த பெரம்பு மரங்கள் நிறைய இருந்ததுனால பெரம்பூர் பேரை சொல்லலாம். பட் மகாபெரிவாளை சொன்னால் இந்த ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால பேரன்பூர் இப்படி அவர் வந்து வாஸ் கிவிங் தி இன்டர்பிரேஷன். இன்னொருத்த சொல்லியிருக்கார் சுந்தர் சுப்பிரமணியன்றவர். 51ஆம் அம்பலவாணன் ஊர், Della factory opposite inside a small temple with a big Shivalingam having Chandrasurya Kalai indicating one among the 108 of the தொண்டமண்டல சிவாலயான்னு போட்டிருக்காரு. அது எப்படியோ எனக்கு தெரியல, நான் பற்றி ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம பேச முடியாது. பிரமாணங்கள் இருக்கணும். ஒருத்தர் சொல்லும்போது எதில் சொல்லியிருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ அது அத்தன்டிகேஷனாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. ஸோ 51ன்ற காரணம் வந்து தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து 51ஆம் ஊரே அப்படின்னு சொன்னதுனால அதை தான் எடுத்துக்க முடியும். சக்தி பீடத்துக்கு சம்பந்தம் கிடையாது, பட் நம்ம சம்பந்தப்படுத்திக்கலாம் நம்ம ஆசைக்காக, அவ்வளோதான். இதை சொல்லி இந்த 51ன்ற இதில் வந்து இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணுற ஷைன் வைஷ்ணவி ஷைன் கட்டாயம் பார்க்கணும். ஒருத்தரும் இப்போ ரொம்ப நாளாக பில்டிங் கட்டின்னு இருக்கா, ஒன்று கட்டி முடிக்கலை, பழைய இது கோவில் அடித்து உள்ளேயே வந்து பாலாலயம் பண்ணியிருக்கா. பாலாலயமே ஒரு கோவிலாட தான் இருக்குது. ஸோ அது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வைஷ்ணவி ஷைன். நவராத்திரி இந்த நவராத்திரியில் முடியுமா தெரியல எனக்கு. அதே மாதிரி பச்சையம்மன் கோவில் ரொம்ப புராதனமான கோவில், அதை பார்க்கணும். இந்த லதா மத்தியாம்பிகா சமேத மாசிலாமணீஸ்வரர் ரொம்ப தேவார பாடப்பட்ட ஸ்தலம், கஜபிரஷ்டமானத்தோடு இருக்கிறது, அதையும் எடுத்துக்கலாம். மிச்ச கோவில்கள்லாம் வந்து லேட்டரான் எஸ்டாப்ளிஷ்டு அப்படிதான் சொல்லணும். நம்ம இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.